இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி இட்லி தட்டுல போட்டு வேக வச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். பொட்டேட்டோவை ரவுண்டா கட் பண்ணி கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்துட்டு லைட்டா கலந்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு வேக வச்ச பீட்ரூட் கூடவே லைட்டா உப்பு, பெப்பர் தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த பட்டர்லயே சால்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதே பேன்ல லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூடவே மிளகாய் தூள் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி அதில் போட்டு லைட்டா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதே பேன்ல லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வரைய வச்சிருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோஸும் போட்டு லைட்டா நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. இப்போ இதுல என்ன கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சமா இஞ்சியை பெருசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, ஒரு லெமனோட ஜூஸ் எல்லாம் சேர்த்துட்டு சாதமும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா லெமன் ரைஸும் ரெடி ஆயிடும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இதுதான். லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண எக், அப்புறமா வேக வச்ச பீட்ரூட் கூடவே ஒரு ஆரஞ்சு. இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணேன். நாளைக்கு என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.